தூத்துக்குடி மாவட்டத்தில் பெய்த கனமழையின் காரணமாக சாலையில் பெருக்கெடுத்து ஓடிய உபரி நீருடைய காட்சிகளை பார்க்கின்றோம். விவரங்களுடன் செய்தியாளர் சிவக்குமார் இணைப்பில். விவரம் சொல்லுங்க சிவக்குமார். அதாவது தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் நெல்லை தூத்துக்குடி தேசிய நெடுஞ்சாலையில் இருக்குது. இந்த பகுதி 3வது மைல் அப்படின்னு சொல்லி கூறப்படும். இந்த பகுதியில் அமைந்திருக்கிற குளத்தில் நிறைஞ்சி உபரி நீர் தற்போது அதிகமாக வெளியேறி வருது. இதனால இந்த பகுதியில் இருக்கிற வாகனங்கள் செல்ல கடும் சிரமம் ஏற்பட்டுள்ளது. அதாவது பார்த்தீங்கன்னா திடீர்னு ஏற்பட்ட இந்த உபரி நீர் காரணமாக திருநெல்வேலி தூத்துக்குடி செல்லும் வாகனங்கள், அதே மாதிரி தூத்துக்குடியிலிருந்து மதுரை நோக்கி செல்லும் வாகனங்கள் மிகுந்த சிரமத்துக்கு உள்ளாகி இருக்குது. தேசிய நெடுஞ்சாலையில் ஏற்பட்டுள்ள இந்த வெள்ளப்பெருக்கின் காரணமாக இந்த பகுதியில் செல்லக்கூடிய 2 மற்றும் 4 சக்கர வாகன ஓட்டிகள் மிகுந்த சிரமத்துக்கு ஆளானவாகிறாங்க. தண்ணீரோட இடது பக்கமானது அதிக அளவிலான இழுப்புத்தன்மை, அதாவது சொல்ல போறாங்க அதிக அளவிலான அழுத்தத்தோட வர்ற ஒரு சூழ்நிலையில வாகனங்கள் எல்லாமே ஒரு பக்கமா போயிட்டு இருக்குது, வலது பக்கமா போயிட்டு இருக்குது. இதனால 2 பக்கமும் வாகனங்கள் ஒரே திசையில வரக்கூடிய நிலையில விபத்துகள் ஏற்படும் சூழ்நிலை ஏற்பட்டிருக்குது. கடந்த வருடம் இதே போட்டு ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு காரணமா ஏற்பட்ட அவல நிலை தான் தற்போது வரை தொடர்ந்துட்டு இருக்குது. வருடந்தோறும் இதே மாதிரி நடக்கிறதோ அதுக்கு உடனடியாக அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கிறோம்னு சொல்றதும் வழக்கமாயிட்டு இருந்தாலும் ஆண்டுதோறும் நடக்கக்கூடிய இந்த பிரச்சனைகளுக்கு எப்போது முற்றுப்புள்ளி வைப்பாங்கிறத இங்குள்ள பொதுமக்களோட கோரிக்கையா இருக்குது. தேசிய நெடுஞ்சாலையை ஒட்டியுள்ள பகுதிகளில் ஆக்கிரமிப்புகள் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி கூறப்பட்டாலும் தற்போது ஏற்பட்டுள்ள அந்த நீர் போகக்கூடிய தடத்தில் ஏற்பட்டுள்ள ஆக்கிரமிப்பு காரணமாகத்தான் தற்போது இந்த வெள்ளப்பெருக்கானது சாலையில் வந்திருக்குது. போகால் அரசு இது குறித்து உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி பொதுமக்கள் கோரிக்கை வைக்கிறாங்க. நன்றி சிவக்குமார், உங்கள் விவரங்களுக்கு நன்றி.